ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்னன்னா, கிரியேட் a simple HTML form and accept the username and display the name through PHP echo statement. அதாவது HTML ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணணும். அதில் நம்ம கொடுக்குற யூசர் நேமை, அந்த யூசர் நேமை PHP echo ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும். இதான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேம் சர்வரை ரன் பண்ணி விட்டுலாம். வேம் சர்வர் ரன் ஆனதுக்கு அப்புறம் லோக்கல் டெஸ்க் சியில் WAMP64 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே wwwன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்கு உள்ளாடி போயிட்டு Ex.1 அதாவது எக்ஸசைஸ் 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோல்டருக்கு உள்ளாடி ஒரு index.phpன்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து PHP எழுத போகிறோம். அந்த PHP ஸ்கிரிப்டை இதை தான் ரன் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த index.php ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Ex.1 index.php அதை தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து .php அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ளாடி உங்களால் HTML கோட்ஸையும் எழுத முடியாது, HTML ஸ்கிரிப்ட் டேக்ஸையும் எழுத முடியும், அதே மாதிரி PHP ஸ்கிரிப்டையும் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் HTML என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு HTMLோடைய டேக் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, ஹெட் டேக் இருக்குது. ஹெட் டேக்குள்ளாடி நம்ம கொடுக்குற அந்த டைட்டில் அப்படின்றது இது வந்து நம்மளுடைய ப்ரௌசருடைய டேப்பில் வந்து இது டிஸ்பிளே ஆகும். நான் அது எப்படின்றத காமிச்சார், அது என்னென்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடி, இந்த பாடிக்குள்ளே எழுதுறது, இந்த பாடி அப்படின்ற டேக்குள்ளே எழுதுறது எல்லாமே நம்மளுடைய வெப் பேஜோடைய பாடிக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் Ex.1 அப்படின்றத நான் சொன்னேன் தான் அந்த டைட்டில். இந்த டைட்டில் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதே மாதிரி நம்ம இதுக்குள்ளே என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ, இந்த பாடி டேக்குக்குள்ளே நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே என்ன ஆகும், இந்த இடத்துல இந்த கண்டென்ட்டில் டிஸ்பிளே ஆகும் இந்த இடத்துல. ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு HTML ஃபார்மை க்ரியேட் பண்ணணும். அது மூலமாக சப்மிட் பண்ணக்கூடிய டேட்டாவை, அதாவது யூசர் நேமை PHP ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களை காமிக்க சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு டேட்டாவை ஸ்கிரிப்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து டேட்டாவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, இல்லைனா அந்த டேட்டாவை நம்ம PHP ஸ்கிரிப்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்ம் டேக் வேணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபார்ம் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஃபார்ம் டேக் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுல இந்த ஃபார்ம் டேக்குக்கு ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட்டும் மெத்தட் அப்படின்ற இன்னொரு ஆட்ரிபியூட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஆக்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த பேஜில் என்ன நடக்குது, இந்த ஃபார்முக்குள்ளே என்ன நடக்கணும், எந்த பேஜுக்கு எடுத்துகிட்டு போகணும், அதாவது இந்த ஃபார்ம் இருக்க டேட்டாவை எங்கே எடுத்துகிட்டு போகணும், அது ஒரு பேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்றத இதில் நம்ம கொடுப்போம். இது இப்போ index.php அப்படின்றது நம்ம சேம் பேஜ், இந்த பேஜுக்கே நான் எடுத்துகிட்டு வர மாதிரி பண்ணியிருக்கேன். இங்கே நடக்கக்கூடிய இந்த ஃபார்ம் சப்மிஷன், இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே இந்த பேஜுக்கே திரும்ப வரணும். ஏன்னா இங்கே தான் நான் வந்து PHP ஸ்கிரிப்டை எழுதியிருக்கேன். இதே வேற ஒரு பேஜில் கூட நம்ம கொண்டு போய் அங்கேயும் நம்ம வந்து PHP ஸ்கிரிப்டை எழுதிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெத்தட். இந்த மெத்தடில் வந்து 2 டைப்பான மெத்தடை நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். அதில் ஒன்று வந்து போஸ்ட், இன்னொன்று வந்து கெட். போஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாவை வெளியே யாருக்கும் தெரியாமல் HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக டேட்டாவை எடுத்துகிட்டு போய் PHP ஸ்கிரிப்டுக்கு எடுத்து கொண்டு கொடுக்கும். அதே இது கெட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, URL வழியாக, அதாவது நம்ம இங்கே ப்ரௌசரில் எழுதுகிறோம்ல இந்த URL வழியாக என்ன பண்ணுவோம், டேட்டாவை கொண்டு போகும். அப்படி கொண்டு போகிற நேரம் இந்த URL நம்மளால் என்ன பார்க்க முடியும், அந்த என்ன வேல்யூ போகுது அப்படின்றத நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். இப்போ ஒரு யூசர் நேம் போகுது, பாஸ்வேர்டு போகுது அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு யூசர் நேமை நம்ம எடுத்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அதை வந்து அவங்களுடைய ப்ரைவசியை நம்மளால் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் பண்ணிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. HTTP ப்ரோட்டோக்கால் வழியாக இந்த போஸ்ட்டோட டேட்டாஸ் எல்லாம் சென்ட் ஆகும். ஸோ நம்ம போஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு யூசர் நேம் வாங்கி அதை PHPக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தேவை. இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன், அப்புறம் வந்துட்டு செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், இந்த மாதிரிப்பட்ட எல்லா பட்டன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, பட்டன் அப்புறம் அந்த இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இன்புட் அப்படின்ற ஒரு டேக் யூஸ் பண்ணுவோம். அந்த டேக் என்ன டைப்புன்னு சொல்லி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற டைமில் அந்த டேக் அந்த நம்ம கொடுக்குற அந்த காம்போனண்ட்டாகவே அது வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதே இது சேம் இன்புட் அப்படின்ற டேக் தான் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் டைப்பில் வந்து சப்மிட்னு கொடுத்துருப்பேன். இங்கே நமக்கு வந்து பட்டன் கிடச்சிருக்கும்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணியிருப்போம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கால் பண்ணுறதுக்காக வேண்டி இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த வேல்யூவை நம்ம வந்து ஒரு இடத்துல கால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம சும்மா டெக்ஸ்ட் பாக்ஸ்னு சொல்லி கால் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பேர் வேணும். அப்படின்றனால அதுக்கு நேம் ஈக்குவல் டு யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே என்ன எழுத போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த யூசர் பார்க்குறாங்க அப்படின்னு அதை சொல்கிறதுக்காக வேண்டி பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இந்த இடத்துல யூசர் நேம்னு இருக்கா, யூசர் நேம் அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸை நான் எடுத்துடுறேன். இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் இல்லைனா ஹைஃபன் போடுவோம். போட்டுட்டு இப்போ நான் இதை வந்து ரீலோட் பண்ணும்போது யூசர் ஹைஃபன் நேம் அப்படின்னு வரும். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டர் ஒன்றுமே பண்ணாது. இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல யூசர் நேம் எழுதணும் அப்படின்ற ஒரு கேப்ஷனுக்காகவும் அதில் நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன போயிடும், அந்த மாதிரி அந்த யூசர் நேம் அந்த பிளேஸ் ஹோல்டர் காணாமல் போயிடும். ஓகே. ஸோ இதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்னென்னா சப்மிட். ஏன்னா இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஒரு PHP ஸ்கிரிப்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஃபார்ம் கண்டிப்பாக சப்மிட் ஆகணும். அப்படின்றனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்மிட் பட்டன் இந்த இடத்துல க்ரியேட் பண்ணுறோம். இந்த பட்டனுக்குவே நம்ம ஒரு நேம் கால் பண்ணுறோம். ஏன்னா இந்த பட்டன் போகுதா, இந்த பட்டன் சப்மிட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம், ஒரு நேமை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வேல்யூ. இந்த வேல்யூ என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ பார்த்தா தெரியும் ஷோ யூசர் நேம்னு இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பட்டனுடைய கேப்ஷனாக ஷோ யூசர் நேம்னு இருக்கும். இந்த வேல்யூவில் இந்த யூசர் நேமை நான் delete பண்ணிட்டு ஷோ மட்டும் வச்சு நான் இப்போ ரீலோட் பண்ணேன் அப்படின்னா இதோடைய கேப்ஷன் ஷோன்னு மாறிடும். ஸோ இந்த இடத்துல கேப்ஷனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக வேண்டியது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லி இந்த சப்மிட் பட்டனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, சரி, ஃபைன். இப்போ எப்படி இந்த டேட்டா வந்து இங்கே போகுது, இப்போ இந்த மெத்தட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம்ல, போஸ்ட் மெத்தட். இந்த போஸ்ட் மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டேட்டாவை இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன நடக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். இங்கே வந்து ராஜு இப்படின்னு நான் கொடுக்குறேன். ராஜு ஷோன்னு கொடுக்கும்போது ஷோ பட்டனை கிளிக் பண்ணுற டைமில் இந்த பேஜ் வந்து என்ன ஆகும்னா சப்மிட் ஆகும். இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகி இந்த ராஜு அப்படின்ற டேட்டாவை எடுத்துகிட்டு போய் PHPயில் போய் ரன் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த கோடை நமக்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்கிரிப்டை ரன் பண்ணி அதில் இருக்க அவுட்டை நமக்கு காமிக்குது. இந்த இடத்துல யூசர் நேம் இஸ் ராஜு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். பார்த்தா தெரியும் யூசர் நேம் இஸ் ராஜு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, இப்போ பார்த்தா தெரியும் இங்கே இஃப் இதில் இசெட் அப்படின்னு கொடுத்து போஸ்ட்னு கொடுத்துருவோம். ஃபஸ்ட் இந்த போஸ்ட்னா என்னன்றதை பார்த்துருவோம். இங்கே நம்ம கொடுக்குற, அதாவது நம்ம ஃபார்மில் இருந்து சப்மிட் பண்ணுறக்கூடிய டேட்டா இருக்குல்ல, அதாவது இந்த நேம், யூசர் நேம், BT சப்மிட், இதெல்லாம் சப்மிட் அப்படின்ற BTN சப்மிட் அப்படின்றதெல்லாம் இந்த நேம்லேருந்து வேல்யூஸ் வருதா இல்லையா, இந்த நேம்லாம் இங்கேருந்து வருதா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து வாங்குறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த போஸ்ட் மெத்தடை நான் இங்கே கால் பண்ணுறேன். $_post BTN சப்மிட். இந்த சப்மிட்டுங்கிற இந்த பட்டன் $_post வழியாக வருதா அப்படின்றத இந்த இடத்துல செக் பண்ணுறேன். அதை செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இஸ்செட். இஸ்செட்னா என்னென்னா இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இஸ்செட். இதில் இருக்கா அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஓகேவா. ஸோ இப்போ இதை என்ன பண்ணுறோம், இதில் இருக்கா அப்படின்றது இந்த இடத்துல செக் பண்ணுறோம். அதில் இஃப் கண்டிஷன் போடுறோம். எப்படின்னா இதில் இருந்துச்சு அப்படின்னா, இப்படி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இஃப் ஒரு வேளை இந்த இது BTN இருந்துச்சு அப்படின்னா, BTN சப்மிட் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரணும் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். இஃப் இசெட் post_BTN அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. சரி, இப்போ நம்ம கேட்கலாம் ஏன் இஃப் போடணும் அப்படின்னு கேட்டுக்கலாம். இப்போ நான் இந்த இஃப்பை நான் ரிமூவ் பண்ணுறேன். இஃப்பை நான் ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பேஜை நான் வந்து ரீலோட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எரர் நமக்கு வரும், அன்டிஃபைனட் இண்டெக்ஸ்னு வரும். காரணம் என்ன அப்படின்னா இந்த பேஜ் எப்போ லோட் ஆகுதோ அப்போது இந்த ஸ்கிரிப்டும் சேர்ந்து லோட் ஆகும். இந்த இடத்துல $_post யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்போம். காரணம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல போஸ்ட் ஆனால் இந்த யூசர் நேம் எனக்கு வாங்கணும்னு நம்ம கொடுத்துருப்போம். கரெக்டாக. இப்போது நம்ம இந்த பேஜ் லோட் ஆகிற டைமில் இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகியிருக்காது. இந்த இடத்துல நம்ம எந்த டெக்ஸ்ட்டுமே எழுதியிருக்க மாட்டோம். இங்கே நம்ம எந்த டெக்ஸ்ட்டுமே எழுதியிருக்க மாட்டோம், ராஜுன்னு எழுதியிருக்க மாட்டோம், ஷோ பட்டனை கிளிக் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த பட்டனை இதையும் கிளிக் பண்ணாததுனால இந்த பேஜ் லோட் ஆகிற டைமில் இதுவும் சேர்ந்தே என்ன பண்ணும், இந்த ஸ்கிரிப்டும் சேர்ந்தே லோட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த போஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டே நடக்கலை. அப்படின்ற போது என்ன ஆகும், உங்களுக்கு எரர் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இந்த இடத்துல போட்டோம். அப்போ இந்த இடத்துல நடந்திருந்து அப்படின்னா, இந்த போஸ்ட் அப்படின்றது இதில் நடந்திருந்து அப்படின்னா எக்கோ வந்து உங்களுக்கு கொடுக்கும். எக்கோனா இந்த கர்லி பிரேசஸ் இருக்குல்ல,
இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சரி. அடுத்தது எக்கோ. எக்கோனா என்னென்னா, நம்ம என்ன கொடுக்குறோமோ, இந்த எக்கோ அப்படின்றதுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை டிஸ்பிளேயில் கொடுக்கும். இதுதான் இந்த எக்கோவோட வேலை. இதில் நம்ம எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு பார்த்தா, டபுள் கோட்ஸ்க்குள்ளே இது வரைக்கும் டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸில் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், ஒரு டாட் அப்படின்ற ஒரு சிம்பிளை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். டாட் அப்படின்ற அந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா, யூசர் நேம் அப்படின்ட்டு யூசர் நேம் இஸ் கோலன், இந்த இவ்வளோவுமே என்னென்னா ஒரு ஸ்ட்ரிங்கு. நார்மலாக நம்ம ஸ்டாட்டிக்காக கொடுக்குறது. இது மாறணும்னு அவசியமே கிடையாது. இது ஸ்டாட்டிக்காக வரும். இது வந்து மாறாது. அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ்க்குள்ளே யூசர் நேம் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம வாங்குறது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து வாங்குகிற வேல்யூ. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் மாதிரி. இந்த வேரியபிளில் என்ன இருக்கும், இந்த யூசர் நேம் இருக்கும். அப்படி தான் நம்ம யூசர் நேம் என்ன கொடுக்குறோமோ, இப்போ ராஜுன்னு கொடுக்குறது இந்த இதுக்குள்ளே $_post யூசர் நேம் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு உள்ளாடி என்ன இருக்கும், ராஜுன்னு இருக்கும். ஸோ இந்த ராஜு ஒரு டைம் நீங்கள் ராஜுன்னு கொடுப்பீங்க, இன்னொரு டைம் வேறு நேம் கொடுப்பீங்க. ஸோ அது மாறிக்கிட்டே இருக்கும். அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு வேரியபிளாகவே கொடுத்துட்டோம். இந்த வேரியபிளையும் இந்த ஸ்ட்ரிங்கையும் நம்ம அட்டாச் பண்ணணும். அதோட ரெண்டையுமே மெர்ஜ் பண்ணணும். அப்படின்றதுனால இந்த டாட்டுங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணோம். இந்த டாட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கன்காட்டினேஷன் சொல்லுவாங்க. இந்த கன்காட்டினேஷன் இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை, அதாவது அந்த ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய யூசர் நேம் இஸ் அப்படின்ற இந்த ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸ்க்குள்ளே கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் டாட் அப்படின்றத கன்காட்டினேஷன் ரெண்டையும் சேர்க்கறதுக்காக கன்காட்டினேஷன் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, போஸ்ட், அதான் நம்ம இங்கே கால் பண்ணியிருப்போம் அந்த போஸ்ட் மெத்தட். இந்த மெத்தட்லேருந்து வந்திருக்க யூசர் நேம், அதாவது இந்த யூசர் நேமில் ராஜு இருக்கும். அப்படி தானே, இந்த யூசர் நேம் அப்படின்ற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேமை நான் கால் பண்ணியிருக்கேன். இதனால் எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ராஜு கொடுத்தேன் அப்படின்னா ராஜுன்னு வரும். இதில் நான் வேறு எந்த நேம், இப்போ நான் என்ன டைப் பண்ணாலுமே எனக்கு அது டிஸ்பிளே ஆகும். ஸோ இது இந்த இடத்துல டைனமிக்காக அது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்.